ஒளிபரப்ப உதவுபவர்கள் அம்மா, சகோதரி மற்றும் குடும்பத்தினர், டொரண்டோ, கனடா. திரு யூஜின் வின்சென்ட் இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி. ஆல்பன் ரித்திஷ் ஜெரால்டு, கோயம்புத்தூர் இவரின் 12ஆம் ஆண்டு பிறந்த நாளின் நன்றியாகவும், கல்வியிலும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் இறை பக்தியிலும் சிறந்து வளரவும் மற்றும் தொடர்ந்து இவருக்கு நல்ல உடல் ஆரோக்கியமும் இறையாசிரும் வேண்டி. அடைவோம் வாரி நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரி நன்றியின் பலியை செலுத்திடவாரி நன்மைகள் நாமே அடைவோம் வாரி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. நரம்பில்லாத நாக்கு 4 விதமாய் பேசும். நரம்பில்லாத நாக்கு வரம்பில்லாமல் பேசும். எறும்பில்லா நாக்கு எப்படி வேண்டுமென்றாலும் பேசும் என்று நாம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். பரிசேயருடைய நாக்கு தங்களை புகழ்வதற்காகவும் மற்றவர்களை இகழ்வதற்காகவும் பயன்படுத்தினார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு எப்பொழுதும் மக்களை புகழவோ நற்செய்தி அறிவிக்கவோ தன் நாவை பயன்படுத்தினார். தவக்காலத்திலே நாம் நோன்பு இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய திருத்தந்தை அவர்களும் நோன்பை பற்றி தன் தவக்கால செய்தியில் பேசுகிற போது, உண்ணாமல் இருப்பது மட்டும் நோன்பு அல்ல, தவறான அல்லது கெட்ட வார்த்தைகளை பேசாமல் இருப்பதும் நோன்பு, அவதூறுகளை பரப்பாததும் நோன்பு. நாம் நம்முடைய நாவினால் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறோம், தவறான செய்திகளை பரப்பி இருக்கிறோம். அதற்காக நாம் இறைவனிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் வலுவின்மை இரக்கத்துடன் கண்ணோக்கி அருளும். மாட்சிக்கு உரிய உமது வலக்கையை நீட்டி எங்களை என்றும் பாதுகாத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது, உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டி காட்டி குற்றம் சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே
உன் ஒளி உதிக்கும். இருண்ட உன் நிலை நண்பகல் போலாகும். ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழி நடத்துவார். வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார். உன் எலும்புகளை வலிமையாக்குவார். நீயும் நீர் வாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பாய். உன் மக்கள் பண்டை நாளிலிருந்து பாழடைந்து கிடப்பவற்றை கட்டி எழுப்புவர். தலைமுறை தலைமுறையாக உள்ள அடித்தளங்களின் மேல் கட்டி எழுப்புவாய். தகர்ந்த மதிலை திரும்ப கட்டுபவன் என்றும் குடியிருப்பதற்கு தெருக்களை சீர்படுத்துபவன் என்றும் பெயர் பெறுவாய். ஓய்வு நாளின் முறைமைகளினின்று விலகிச் செல்லாது என் புனித நாளில் உன் விருப்பம் போல் செய்யாதிருந்து ஓய்வு நாள் மகிழ்ச்சி நாள் என்றும் ஆண்டவரின் மேன்மை மிகு புனித நாள் எனவும் சொல்லி அதற்கு மதிப்பு தந்து உன் சொந்த வழிகளில் செல்லவோ உன் சொந்த ஆதாயத்தை நாடவோ வெற்று பேச்சுகளை பேசவோ செய்யாதிருந்தால் அப்பொழுது ஆண்டவருக்கு ஊழியம் புரியும் மகிழ்ச்சியை பெறுவாய். நானோ மண்ணுலகின் உயர்விடங்களில் உன்னை வலம் வரச் செய்வேன். உன் மூதாதையாகிய யாக்கோப்பின் உரிமை சொத்தின் மூலம் உனக்கு உணவளிப்பேன். ஆண்டவரின் வாய் இதை உரைத்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நமது பதில். ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பியும். ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பியும். ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்து பதிலளியும். ஏனெனில் நான் எளியவன் வறியவன். என் உயிரை காத்தருளும். ஏனெனில் நான் உம்மீது பற்றுடையவன். ஊழியனை காத்தருளும். நீரே என் கடவுள். நான் உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ளேன். நமது பதில். ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பியும். என் தலைவரே என்மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் நான் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். அடியானின் மனத்தை மகிழச் செய்யும். என் தலைவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். நமது பதில். ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பியும். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பம் அன்று. ஆனால் அத்தீயோர் தம் வழிகளில் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் என்கிறார் ஆண்டவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 5 வசனங்கள் 27 முதல் 32 வரை. இயேசு சுங்கச் சாவடியில் அமர்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய வரி தண்டுபவர் ஒருவரை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். இந்த லேவி தம் வீட்டில் அவருக்கு ஒரு பெரிய விருந்து அளித்தார். வரி தண்டுபவர்களும் மற்றவர்களும் பெரும் திரளாய் அவர்களோடு பந்தியில் அமர்ந்தார்கள். பரிசேயர்களும் அவர்களை சார்ந்த மறைநூல் அறிஞர்களும் முணுமுணுத்து இயேசுவின் சீடரிடம், வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து நீங்கள் உண்பதும் குடிப்பதும் ஏன் என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நோய் அற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே மனம் மாற அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு ஏழை வயலின் இசை கலைஞரிடம் ஒரு பழைய வயலின் இருந்தது. அவரிடம் பணம் இல்லாததால் அதை விற்க முடிவு செய்தார். பழைய பொருட்களை வாங்குகின்ற ஒரு கடைக்கு போனார். இந்த கடைக்காரர் அதை பார்த்துவிட்டு, இது மிகவும் பழையது, மரமெல்லாம் மக்கி போய்விட்டது, வேண்டுமென்றால் 500 ரூபாய் கொடுக்கிறேன் என்று சொன்னார். ஏமாற்றத்தோடு இன்னொரு இசைக்கருவிகள் விற்கிற கடைக்கு அவர் அதை எடுத்து சென்றார். அவர் சொன்னார், இது மிகவும் பழமையானது, வேண்டுமென்றால் 5000 ரூபாய் உனக்கு கொடுக்கிறேன் என்றார். அதுவும் அவருக்கு பிடிக்கவில்லை. கடைசியாக ஒரு இசை வல்லுநரிடம் போனார். அந்த வயலினை பார்த்த அந்த இசை வல்லுனர் ஆச்சரியத்தோடு பார்த்து, இது சாதாரண வயலின் அல்ல, இது பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு புகழ்பெற்ற கலைஞரால் செய்யப்பட்டது, இதன் மதிப்பு 5 லட்சம் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, தவக்காலத்திலே இருக்கின்ற இந்த நாளிலே, இன்றைய நற்செய்தியிலே இயேசு வரி வசூலிப்பதில் மும்முரமாக இருந்த லேவியை அவரது சுங்கச்சாவடியில் சந்தித்து அவரை அழைத்த நிகழ்வை வாசிக்க கேட்டோம். லேவிக்கு மற்றவர்கள் தந்த மதிப்பு பாவி, ஆனால் இயேசுவோ அவருக்கு தந்த மதிப்பு, இவன் என் சீடன், திருத்தூதன் என்பது. இந்த லேவியும் கூட தன்னை அழைத்து இயேசுவை பின்பற்றி அனைத்தையும் விட்டுவிட்டு அவரோடு பணி செய்ய சென்றார். இயேசுவை பின்பற்றுவதற்கு அடிப்படையான தகுதி பொருட்பற்றை விட்டுவிடுவது மட்டுமல்ல, சுய பற்றை விட்டுவிடுவதும் மிக அடிப்படையான ஒரு தேவை. இயேசு தன் பணியின் தொடக்கத்திலே முதல் சீடர்களை அழைத்த போது அவர்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்தொடர்ந்தார்கள் என்று வாசிக்கிறோம். ஒருவர் அனைத்தையும், அனைவரையும், ஏன் தன் உயிரையும் இயேசுவை விட மேலாக கருதினால் அவர் இயேசுனுடைய சீடராக இருக்க முடியாது. லேவி தன் இனம் சார்ந்த மற்ற யூதரிடம் வரியை அதிகமாகவே வசூலித்து ரோமை அரசு கழித்ததன் காரணமாக அவர் பாவி என்று அவர்களால் கருதப்பட்டார். பாவி என கருதப்பட்ட லேவியை தன்னை பின் செல்ல இயேசு அழைத்தது ஆச்சரியமானது. அதோடு அவரோடு உணவருந்துவதும் அதைவிட மாபெரும் ஆச்சரியமாக இருக்கிறது. இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறார் என்பது இயேசுவின் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. லேவி அவரை போன்ற வரி வசூலிப்பவர்களை வெறுத்த, அவரை இழிவாக பார்த்த, அவமதித்த, நிராகரித்த மக்களால் சூடப்பட்டிருந்தார். உலக காரியங்களிலே, பணம் எண்ணுவதிலே, உலக கவலைகளிலே தன்னை பற்றி மற்றவர்கள் இப்படியெல்லாம் நினைக்கிறார்களே என்று மூழ்கியிருந்த அந்த லேவி அதையெல்லாம் விட்டுவிட்டு இயேசுவை பின் செல்லுகின்றார். லேவி வரி பணத்தை மும்முரமாக தேடிக்கொண்டிருந்தாலும் இயேசு அந்த லேவியை தேடிச் சென்றார். நாம் நம்முடைய உலக கவலைகளிலே, காரியங்களிலே மும்முரமாக இருக்கிறோமா? நம்மை வெறுத்து ஒதுக்கிற மக்களால் சூடப்பட்டிருக்கிறோமா? இயேசு நம்மையும் அழைக்கின்றார். இயேசு உலகிற்கு வந்ததன் நோக்கமே காணாமல் போன ஆடுகளை தேடி மீட்கவே, பாவ நோயால் வாடிய மனிதருக்கு முழு விடுதலை தருவதற்காகவே. நாம் அனைவரும் பாவிகள். இந்த தவக்காலத்திலே பாவ நோய் போக்குகிற மருத்துவரான இயேசுவிடம் செல்வோம். நம் பாவங்களை அறிக்கையிட்டு அழுவோம், பாவங்களை பொறுத்தருள கதறுவோம். தூசு படிந்த வீணாகி போன நம் வாழ்வை தூசு துடைத்து இனி இசை எழுப்ப இறைவன் விரும்புகின்றார். இறைவனிடம் வருவோம், இயேசுவிடம் வருவோம், புது வாழ்வு பெறுவோம்.
ஒரு காணிக்கை பொருளாக பீடத்தின் முன்வந்தேன் பணிவாக. தந்தையே பாயோ பலியாக நானே ஒரு காணிக்கை பொருளாக பீடத்தின் முன்வந்தேன் பணிவாக. தந்தையே பாயோ பலியாக. சகோதரர்களே சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுதுமான பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு புறவாக்கும் இப்புகழ்ச்சி பலி ஏற்றல உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தூய்மையடைந்து உமக்கு மிகவும் ஏற்புடைய எங்கள் மனதை காணிக்கையாக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது பேரருளால் நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருளை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்கின்றீர். அதனால் பக்தியுள்ள வேண்டல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மேன்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்திரளிக்கும் மர நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்குரிய அருளை நிறைவாக பெறச் செய்கின்றீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் இந்த மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி போற்றுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று முக்கூடியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர் தொடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை நினைவு கூர்ந்து ஒளிமிகுமுடைய திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித ஆரோக்கிய அன்னை, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இயேசு நம்மை தேடி வந்தார். நம்மை நம் பாவங்களிலிருந்து விடுவிக்க வந்தார். அவருடைய விடுதலையை முழுமையாக பெற்றுக்கொள்ள தேவையான அருளுக்காக விண்ணக தந்தையை நோக்கி நாம் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதலுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்கள் உம்மில் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைதியையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலகிற்கு சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறிதோ, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரை உணவாக உண்ண அடைக்கப்பட்டிருக்கும் நாம் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக வாழ்வின் கொடைகளால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இம்மையில் நாங்கள் கொண்டாடும் மறை நிகழ்வுகள் எங்கள் நிலை வாழ்வுக்கு உதவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளை நெருங்கி வந்துள்ள மக்களோடு கனிவுடன் இருந்தருளும். இவ்வாறு இந்த பராமரிப்பில் நம்பிக்கை வைப்போரை எத்தீங்கும் தீண்டாதிருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: அம்மா, சகோதரி மற்றும் குடும்பத்தினர், டொரண்டோ, கனடா. திரு யூஜின் வின்சென்ட் இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி. ஆல்பன் ரித்திஷ் ஜெரால்டு, கோயம்புத்தூர் இவரின் 12ஆம் ஆண்டு பிறந்த நாளின் நன்றியாகவும், கல்வியிலும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் இறை பக்தியிலும் சிறந்து வளரவும் மற்றும் தொடர்ந்து இவருக்கு நல்ல உடல் ஆரோக்கியமும் இறையாசிரும் வேண்டி.